இந்தியா முழுவதும் திராவிட மக்கள் வாழ்ந்ததற்கான அறிகுறிகள் இருப்பது ஹரியானாவின் ராக்கிகரியில் எடுக்கப்பட்ட DNA மாதிரிகள் மூலம் தெரியவந்ததாக சென்னை மாநில கல்லூரி பேராசிரியர் மாரப்பன் தெரிவித்துள்ளார். அதேபோல கொந்தகையிலும் DNA மாதிரிகள் பகுப்பாய்வு தெரியவந்தால் கீழடியில் வாழ்ந்த தொல் மாந்தர் விவரங்கள் தெரியவரும் என்று அவர் கூறியுள்ளார். அவரோடு செய்தியாளர் பாலவெற்றிவேல் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். தற்போது வெளியிடப்பட்டிருக்கும் இந்த ஆய்வு குறிப்பாக முக அமைப்பு மட்டுமல்லாது டிஎன்ஏவினுடைய அந்த மரபணுக்கள் தொடர்பான புள்ளி விவரங்களும் விரைவில் வெளியாகும் சொல்லப்படுது. இது எந்த அளவிற்கு கீழடி ஒரு தொன்மையான நாகரிகம் அப்படின்னு நிறுவுறதுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும்? டிஎன்ஏ மாதிரிகள் கிடைத்தால் மிக அருமையாக இருக்கும். ஏனென்றால் இதற்கு முன்னால் ராக்கிகடியில் இதே போன்ற 3D முறையிலும் அதே போல டிஎன்ஏ முறையிலும் பகுப்பாய்வு செய்யும் பொழுது அவர்களுக்கு கிடைத்திருக்கின்ற அந்த மனித இனம் என்பது இதே ஆஸ்ட்ரோ ஏசியாட்டிக் முக அமைப்பு உடையதாக இருந்திருக்கிறது. அதே போல இந்தோ ஈரானிய முக அமைப்பை கொண்டிருப்பதாகவும் இருந்திருக்கிறது. இதை அடிப்படையாக வைத்து பார்க்கும்பொழுது இந்தியா முழுவதும் திராவிட மக்கள் வாழ்ந்ததற்கான அறிகுறிகள் இருப்பதாக நாம் இதன் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ளலாம். இது டிஎன்ஏ பகுப்பாய்வின் மூலமாக இதை நாம் உறுதிப்படுத்துவதற்கு மிக முக்கிய அறிவியல் கண்டுபிடிப்பாக அது இருக்கும். மத்திய அரசு கீழடி தொடர்பான ஆய்வுகளை வெளியிடுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அவர்கள் இவ்வளவு நிதானம் செய்யும் பொழுதும் அவர்கள் இன்னும் அறிவியல் பூர்வமாக வேண்டும் என்று சொல்லும் பொழுதும் அவர்களுடைய தேடல் வேறு மாதிரியாக இருக்கும் என்று நினைக்க தோன்றுகிறது. ஏனென்றால் கடந்த வாரம் கூட சரஸ்வதி நாகரிகத்தை கண்டுபிடித்திருக்கிறார்கள். 75 அடி ஆழத்தில் சரஸ்வதி ஆறை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அவர்கள் கண்டுபிடித்திருக்கின்ற கண்டுபிடிப்புகள் என்னவென்றால் தாமிர நாணயங்கள், யாக குண்டங்கள், அதே போல அங்கே மௌரியர் காலத்து சிற்பங்கள் கிடைத்திருப்பதாக அவர்கள் அந்த கண்டுபிடிப்பில் ராஜஸ்தானில் இருக்கிற டீக் மாவட்டத்தில் இருக்கிற பஜாஜ் என்ற ஊரில் இதை கண்டுபிடித்திருப்பதாக கூறுகிறார்கள். 75 அடி ஆழத்தில் கண்டுபிடித்திருப்பதாக கூறுகிறார்கள். அவர்களுக்கு தேவையான சயின்டிபிக் எவிடன்ஸ் என்னவென்றால் யாக குண்டமும் அதே போல நாணயங்களும் அதே போல இந்த மாதிரியான அவர்களுக்கு தேவையான அறிவியல் பூர்வமான விஷயங்கள் இங்கே கிடைக்கவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அதனால் அவர்கள் இதெல்லாம் கிடைக்கும் வரை அவர்கள் வெளியிட மாட்டார்கள் என்றுதான் நம்புகிறோம். உங்களுடைய கலந்துரையாடலுக்கு மிக்க நன்றி.